இந்திய சினிமாவை அதிரவிடும் ஜனநாயகன் ஆடியோ விழா. ஜனநாயகன் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆக உள்ள நிலையில் இப்படத்திற்கான பிசினஸ் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஜனநாயகன் சேட்டலைட் பிசினஸ் பற்றி லேட்டஸ்ட் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி இன்னமும் இப்படத்தின் டிவி உரிமை விற்கப்படவில்லை என கூறப்படுகிறது. தற்போது விஜய் மற்றும் ஜி தமிழ் நிறுவனங்களிடம் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் படக்குழு நிர்ணயம் செய்துள்ள தொகைக்கு ஓகே சொல்லும் சேனலுக்கு சேட்டலைட் உரிமம் விற்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே ஜனநாயகன் படத்தினுடைய ஓடிடி உரிமையை அமேசான் பிரைம் நிறுவனம் வாங்கியுள்ளது. யாரும் எதிர்பார்க்காத விதமாக தனது அடுத்த படத்திலே இயக்கும் வாய்ப்பினை வினோத்திற்கு கொடுத்தார் விஜய். அஜித்தை வைத்து தொடர்ந்து படங்கள் இயக்கி வந்த இவர் முதன்முறையாக விஜய் நடிப்பில் ஜனநாயகனை இயக்கியுள்ளார். இப்படம் தெலுங்கில் பாலகிருஷ்ணா நடிப்பில் வெளியாகி வரவேற்பினை குவித்த பகவந்த் கேசரியின் ரீமேக்காக இப்படம் உருவாகி இருப்பதாகவும் சில தகவல்கள் வந்தன. இது தொடர்பாக தொடர்ந்து தகவல்கள் வெளியான நிலையில் சமீபத்தில் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் சிங்கிள் இதனை உறுதி செய்தது. பகவந்த் கேசரியிலும் இது போன்ற பாடல் ஒன்று இருப்பதாக இணையதளத்தில் ரசிகர்கள் டீகோட் செய்து வருகின்றனர். ஜனநாயகன் படத்தினுடைய முதல் பாடல் தளபதி கச்சேரி என்ற பெயரில் வெளியானது. அறிவு எழுதியுள்ள இந்த பாடலின் விஜய், அனிருத், அறிவு மூவரும் இணைந்து பாடியுள்ளனர். அதோடு இப்பாடலின் லிரிக்ஸில் வீடியோவில் விஜயுடன் பூஜா ஹெக்டேவும் அமிதா பைஜுவும் இணைந்து நடனமாடியிருந்தனர். இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் விஜய் ரசிகர்களை பெரிதும் கவர்ந்துள்ளது. தியேட்டரில் இப்பாடல் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட்டாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையில் ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சை பிரம்மாண்டமாக நடத்துவதற்கு படக்குழு திட்டமிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. அதுவும் மலேசியாவில் இந்த இசை வெளியீட்டு விழா நடக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழாவை வரும் டிசம்பர் 27ஆம் தேதிக்கு மலேசியாவில் பிரம்மாண்டமாக நடத்த KBN தயாரிப்பு நிறுவனம் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சென்னை நேரு ஸ்டேடியத்தில் ஆடியோ லான்ச் நடைபெற அனுமதி கிடைக்குமா கிடைக்காதோ என்கிற சர்ச்சைகள் உள்ள நிலையில் மலேசியாவில் இந்த முறை இசை வெளியீட்டு விழாவை நடத்த விஜய் முடிவு செய்துள்ளார் என்கின்றனர். இந்திய சினிமாவை வியக்கும் அளவிற்கு இந்த விழா நடக்கும் என்று கூறப்படுகிறது. பல முன்னணி பிரபலங்கள் இதில் கலந்து கொள்ள இருப்பதாகவும் கூறப்படுகிறது. என்னதான் அரசியல் பொதுக்கூட்டங்கள், மாநாடுகளில் விஜய் பேசி வந்தாலும் அவருடைய ஆடியோ லான்ச் பேச்சை கேட்பதற்கு ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருப்பில் உள்ளது குறிப்பிடத்தக்கது.